ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? அதேபோடு எங்களோடு நீங்கள் அரசியல் களத்திலே நீண்ட காலமாக களமாடி கொண்டிருக்கக்கூடியவர்களும் நீங்களாக இருக்கிறீர்கள். தங்களோடு இருக்கக்கூடிய தொண்டர்களும் அதே போல கொள்கையிலே மாறுபட்டிருந்தாலும் இயக்கப்பற்றின் காரணமாக அவர்களும் அரசியல் களத்திலே களமாடக்கூடிய தொண்டர்கள் என்பதை நாங்கள் மறுக்கவில்லை. ஆனால் அந்த தொண்டர்களோடு ஒரு அரசியல் பயணத்திலே உங்களோடு லட்சக்கணக்கான தொண்டர்கள் இங்கே இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் நீங்கள் கூட்டல் கணக்கை இங்கே அண்ணன் தங்கமணி அவர்கள் இங்கே போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்களுடைய கூட்டல் கழித்தல் கணக்கை எல்லாம் வேறு ஒரு இடத்திலே உட்கார்ந்து இன்னொருவர்கள் போட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அதுவும் வேறு எங்கோ ஒருவர் உட்கார்ந்து உங்களுடைய தொண்டர்களுடைய எதிர்காலம், உங்களுடைய அணுகாவினுடைய எதிர்காலத்தை எல்லாம் காலத்திலே நீர்த்து போக செய்யக்கூடிய அளவிற்கு சாணக்கிய தந்திரத்தோடு இந்த கணக்குகளை சிலர் எங்கோ உட்கார்ந்து போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நான் அண்ணன் அவர்களுக்கு கேட்டுக்கொள்வேன், இந்த மடிக்கணினி விவகாரத்தில் சற்று கவனக்குறைவாக நீங்கள் இருந்து விட்டதை போல உங்கள் மடியிலே இருக்கக்கூடிய கணத்தை பறித்துக் கொள்ள நினைப்பவரிடமிருந்தும் நீங்கள் அனைவரும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நான் உங்கள் மீது இருக்கக்கூடிய உரிமை அன்பின் காரணமாக இங்கே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். பேரவை தலைவர் அவர்களே, நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு சிரிக்கிறார்கள். அப்படியானால் பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டது என்பதுதான் அர்த்தம் என்பதை நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். பேரவை தலைவர் அவர்களே, அதே போல இந்த அவையிலே தமிழர் நிதி நிர்வாகம் தொன்மையும் தொடர்ச்சியும் என்கின்ற ஒரு புத்தகம் இங்கே உங்களிடத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. முதன்முறையாக எக்கனாமிக் சர்வே குறித்திருக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட் நாம் வெளியிட்டிருக்கிறோம். பொதுவாக இந்த 2 ஆவணங்களும் இன்றைக்கு பரவலான வரவேற்பை எல்லா தரப்பிடத்திலிருந்தும் பெற்றிருக்கிறது. இந்த ஆவணங்கள் மிகுந்த முயற்சிக்கு பிறகு ஏறத்தால் 4 மாத கால உழைப்பிற்கு பிறகு இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதை வழிகாட்டிய பெருமை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இருக்கிறது. இந்த 2 ஆவணங்களும் மிகப்பெரிய அளவிலே உருவாக்கப்படுவதற்கு உள்ளபடியே நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தன்னுடைய இயல்பினால் தன்னுடைய முகம் காட்ட மறுக்கக்கூடிய நம்முடைய மதிப்பிற்குரிய நிதித்துறையினுடைய செயலாளர் அவர்களே அவருக்கு ஆசிரியர் பொறுப்பாகவும் அதில் இருந்து இந்த 2 ஆவணங்களையும் மிகச் சிறப்பாக அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். நான் இந்த நேரத்தில் உங்கள் அனைவரின் சார்பில் நிதித்துறை செயலாளர் திருமிகு உதயச்சந்திரன் IAS அவர்களுக்கு, அவரோடு இணைந்து பணியாற்றிருக்கக்கூடிய குழுவினருக்கும் நான் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். பேரவை தலைவர் அவர்களே, என்னுடைய உரையினை நான் நிறைவு செய்யக்கூடிய கட்டத்திற்கு முன் சில செய்திகளை நான் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தமிழ்நாட்டிற்கென